என்னைக்காவது உங்கள் வீட்டில் வந்து இந்த சேரு இல்லை பெஞ்சு நகுர சவுண்டை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதை நகரத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் அந்த சவுண்டை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஏன்னா உங்கள் வீட்டோட சேரோட சவுண்ட் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான அனுபவம் நிறைய நடந்திருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கும் இந்த அனுபவம் நடந்ததாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஏன்னா பேய்கள் சேர்களை நவுத்துமா என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்க. காரணம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ், அதாவது புல்லரிப்பு ஏற்படும். ஒரு பார்ட்டி ஹாலில் எடுக்கப்பட்ட சிசிடிவி கேமரா தான் இது. இதில் ஒரு பெண்மணி யாருக்கோ காத்துட்ருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே அங்கே அலையா விருந்தாளி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் நல்லா ஒத்துக்கவச்சிங்கன்னா தெரியும். அவங்களோட பின்பக்கத்தில் ஒரு சேர் தானாக நகர்ந்து பின்னாடி வந்து திரும்பி நிற்கும். மறுபடியும் அந்த சேர் நவுற சத்தத்தை கேட்டு அந்த பெண்மணி திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவங்க ஃபோனில் யாருக்கிட்ட சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரே நகருது. ஓகே, இந்த சேரை கயிறு கட்டி இழுத்துட்டாங்க. இது ஒரு சிசிடிவி கேமரா, இது ஒரு ஃபேக் வீடியோ, எடிட்டிங் வீடியோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இனிமேட்டு நடக்க போகிறத பாருங்கள். இப்போ அந்த பெண்மணி அங்கே தப்பிச்சு போக ஓடி போகிறாங்க. அப்போ பெஞ்ச் தானாக முன்னாடி வருது, அதாவது அவங்கள போக விடாமல் தடுக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபேக் வீடியோன்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. 2 சேரை ஈஸியாக கயிறு கட்டி இழுத்துடலாம். ஒரு சேரை ஈஸியாக கயிறு கட்டி இழுத்துடலாம். ஆனால் இவ்வளோ பெரிய பெஞ்சை அட் அ டைம் கரெக்டாக வந்து ஒரு பெஞ்ச் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, அடைக்கிற மாதிரி வந்து நகர்த்துறது, அதுவும் வந்து கரெக்டாக நகர்த்துறது அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி அவங்கள தவிர்த்து அங்கே சில அமானுஷங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபேக் வீடியோவாக இருந்தால் அந்த பெண்மணி கண்டிப்பாக அங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா ஒத்துக்கவச்சிங்கன்னா தெரியும், அந்த பெண்மணி மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த பெண்மணி சும்மா ஒன்றும் மயங்கி விடலை. நீங்கள் நல்லா இந்த வீடியோ கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்களோட தலையிலையோ இல்லை அவங்க உடம்புலையோ யாரோ பிடிச்சி தள்ளிவிட்ட மாதிரியான ஒரு ரியாக்ஷனில் தான் அவங்க கீழே விழுவாங்க. அவங்கள ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் தள்ளி விட்டுருக்கலாம், இல்லை அடிச்சும் இருக்கலாம். அதனால தான் அவங்க மயங்கி கீழே விழுறாங்க. அது என்னது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அவங்க வந்து இயல்பாக அங்கே இருக்கிறதுலேயே வந்து இது ஒரு ஃபேக் வீடியோ கிடையாது அப்படின்றத நம்ம நல்லாவே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மேபி இப்பயும் உங்களை சில பேருக்கு டவுட் இருக்கலாம். அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா இது ஏன் ஃபேக் வீடியோ, இது எப்படி எடிட்டிங் வீடியோ அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் அடிக்கடி சேர் இல்லை பெஞ்ச் நகர்ற சவுண்ட் உங்களுக்கு கேட்டுருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவில் உள்ள செக்யூரிட்டி கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இந்த சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கலர் உருவம் ஒன்று அந்த காம்பவுண்ட்குள்ளே வரதை நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்த வாட்ச்மேனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து அது என்ன அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. இது பேயா என்னது அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியலை. மேபி இது வந்து ஒரு ஃபேக்கான இருந்தாலுமே அந்த செக்யூரிட்டியாக வந்து பார்க்கணும். இது ஒரு ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்னா வந்து அந்த செக்யூரிட்டி அங்கே முன்னாடி வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பழைய வீடியோ அப்படின்றத நம்ம பார்த்தாலே தெரியுது. இந்த வீடியோ எடுத்து யாராவது ஒருத்தவங்க வந்து சிஜி பண்ணியிருக்கலாம். மேபி அதை சிஜி பண்ணியிருந்தாலுமே செக்யூரிட்டி அங்கே வரதுக்கான காரணம் என்ன? ஸோ இதுலேருந்தே தெரியுது இது 95% வந்து உண்மையான வீடியோவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பேய் படத்தில் வர மாதிரிலாம் பேய்கள் வந்து நிஜமானுமே வந்து ஃபுல்லாக வந்து உருவம் மாதிரிலாம் தெரியாது. ப்ளஸ் வந்து வெள்ளை கலர் புடவெல்லாம் கட்டிக்கிட்டு முன்னாடி வராது. இந்த மாதிரி மங்கலாக வெள்ளை இல்லை கருப்பு கலர் உருவத்தில் தான் இது வரைக்கும் பேய்கள் வந்து பதிவிடப்பட்டிருக்கு. நீங்கள் நிறைய ஹாண்டட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எத்தனை பேர் போய் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோலாம் ஷூட் பண்ணுறாங்க. எங்கேயாவது நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டில் ஒரு பேயை பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இந்த மாதிரியாக வந்து பிளர்ராக தெரியக்கூடிய உருவங்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை
மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு கதையை சொல்லியிருப்போம். அதே மாதிரி அங்கே ஒரு வயதானவர் வந்த மாதிரி, அதாவது வெள்ளை கலர் உருவம் வந்த மாதிரி இங்கே கருப்பு கலர் உருவம் வந்திருக்கு.